திருச்சிற்றம்பலம். மாணிக்கவாசகப் பெருமான் மலரடிகள் போற்றி போற்றி. திருவம்பாவை 6வது பாடல். மானேனி நென்னலை நாளை வந்துங்களை நானே எழுப்புவன் என்றலும் நானாமே போன திசை பகராய் இன்னம் புலந்தின்றோ வானே நிலனே பிறவே அறிவறியான் தானே வந்து எம்மை தலையளித்து ஆட்கொண்டருளும் வான்வார்கழல் பாடி வந்தோர்க்கு உன் வாய் திறவாய் ஊனே உருகாய் உனக்கே உறும் எமக்கும் ஏனோர்க்கும் தம் கோனை பாடலோரெம்பாவாய். இந்த பாடலில் எழுப்ப வந்த பெண்கள் உள்ளே உறங்கிக் கொண்டிருக்க பெண்ணை பார்த்து சொல்லுவதாக சில செய்திகளை மணிவாசகப் பெருமான் வைக்கின்றார். ஏ பெண்ணே, நீ நேற்று நீங்கள் எழுவதற்கு முன் நாளை நானே வந்து உங்களை துயில் எழுப்புவேன் என்று சொன்னாயே, அப்படி சொன்ன சொல்லை மறந்து இவ்வாறு உறங்கிக் கொண்டிருக்கின்றாயே, அந்த சொன்ன சொல்லிற் காப்பாற்றாமல் அதற்கு நாணமும் அடையாமல் இப்படி இருக்கின்றாயே, இன்னுமா உனக்கு விடியவில்லை என்று கேட்டு, அதோடு மட்டுமல்லாமல் இந்த சிவபெருமானுடைய கருணையை, சிவபெருமானுடைய திறத்தை விளக்கி காட்டுகின்றார்கள். விண்ணுலகத்தவரும் மண்ணுலகத்தவரும் ஏனைய உலகத்தில் இருப்பவர்களும் அவனுடைய அருளால் அன்றி அவனை அறிய முடியாதவனாக இருக்கின்றான். எங்களுக்கு தானாகவே வழிய வந்து சிறந்த கருணை காட்டி எங்களை காப்பாற்றி அடிமையாக கொண்டு அருள் புரிகின்ற பெருமையை, அவன் நீண்ட கழல்கள் அணிந்திருக்கக்கூடிய அந்த தன்மையினை சிவபெருமான் திருவடிகளை புகழ்ந்து ஏத்தி சொல்லுவதற்கு, உனக்கு சொல்லுவதற்காக நாங்கள் இங்கே வந்திருக்கின்றோமே, உன்னுடைய வாயிற்கதவை கூட திறக்கின்றாயில்லையே, பாடுவதற்கு உன் வாயினை திறக்கின்றாயில்லையே, பாடுவதற்கு வாயை திறக்கவில்லை, நாங்கள் பாடுகின்ற புகழை கேட்பதற்கு உன்னுடைய வாயிற்கதவை திறக்கவில்லையே, வாழ்த்து ஒலி கேட்டு உடலும் உருக மாட்டாய், இந்த தன்மை உனக்கே பொருந்துமாறு இருக்கின்றாயே, எங்களுக்கும் மற்றவர்களுக்கும் தலைவனாய் இருப்பவனை வாயை திறந்து பாடுவாயாக, ஒப்பற்ற அம்மையினை பாடுவாயாக என்று இந்த பாடலிலே அவர்கள் காட்டுகின்றார்கள். இந்த பாடலிலே மணிவாசகப் பெருமான் வானே நிலனே பிறவே அறிவறியான் என்று பாடியிருக்கின்றார். இதற்கு முன்பாக ஒரு இடத்திலே ஞாலமே விண்ணே பிறவே அறிவறியான் என்று குறிப்பிட்டிருந்தார். ஞாலமே, இந்த மண்ணுலகமே உயிர்கள் சிவபூஜை செய்து உய்வதற்கு தகுதியான இடம் என்ற கருத்தில் முன்பு ஞாலமே விண்ணே பிறவே அறிவறியான் என்று பாடினார். இங்கு வானே நிலனே என்று வானை முதன்மையாக கூறி உரைக்கின்றார். இப்படி வானத்தை முதலாக கூறியது இந்த மண்ணுலகில் சிவபூஜை செழித்து நிகழ மழை இன்றியமையாதது, அம்மழையை வழங்குவது வான். எனவே இங்கு வானை சிறப்பித்து பாடி அருளியிருப்பது இன்று நோக்கத்தக்கதாக இருக்கின்றது. திருச்சிற்றம்பலம்.